வணக்கம் மக்களே, நான் தான் உங்க எஸ்கே பேசுறேன். இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வெல்ட் இ ஸ்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ரவிப்ரோட பாத்தீங்கன்னா டோர்னமெண்ட் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த டோர்னமெண்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளும் ஜாயின் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு பிரைஸ் வந்து அடிச்சோம். அந்த ஒரு மேட்ச் கிளிப் தான் உங்களுக்கு வந்து நான் போட்டு காமிக்கிறேன். எப்படி நான் வந்து விளையாண்டு வந்து இந்த பிரைஸ் ஃபுல் அடிச்சேன்றது வந்து காமிச்சிடுறேன். இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு சோலோ டோர்னமெண்ட். மொத்தம் பாத்தீங்கன்னா 4 பிரைஸ் ஃபுல் வந்து விட்டுருக்காங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா 500 ரூபாய் ஒரு மேட்ச்சுக்கு. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 200, செகண்ட் பிரைஸ் 150, தேர்ட் பிரைஸ் 100, ஃபோர்த் பிரைஸ் பாத்தீங்கன்னா 50. மொத்தமா லைவ் முடியறதுக்குள்ள பாத்தீங்கன்னா 10,000 கிவ் அவே கொடுக்கிற மாதிரி இருக்கு. இப்போ ஸ்ட்ரைட்டா மேட்சுக்குள்ள போயிடலாம். நம்ம வந்து எப்படி வந்து விளையாண்டோம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா என்னோட செகண்ட் மேட்ச். முதல் மேட்ச் பாத்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்ல டெத் ஆயிருவேன். இதனால பாத்தீங்கன்னா கில் அடிச்சு தான் வந்து நான் வந்து பிளேஸ்மெண்ட் பிடிக்கணும்னு நினைச்சேன். கடைசியில பாத்தீங்கன்னா வந்து 0 கில்ல கூட வந்து பிளேஸ்மெண்ட் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனாலேயே பாத்தீங்கன்னா அடுத்த 3வது மேட்ச்லயே பாத்தீங்கன்னா வந்து கலந்துக்கிட்டேன். இந்த மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு அட்டாக்கரா இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு ஜோன் சர்வேரா வந்து கலந்துக்கிட்டேன். அப்பதான் வந்து நம்மளால ஈஸியா வந்து பிளேஸ்மெண்ட் பிடிக்க முடியும்னு. நம்ம எப்ப இறங்குற இடத்துல இல்லாம பாத்தீங்கன்னா தனியா பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல இறங்கி அங்கெல்லாம் கண்ணு எடுத்துட்டு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்த ஆட்டோவை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா ஜோன் சர்வே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஒரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா எனிமி தேடிக்கிட்டு வந்து அடிக்க பாப்பாப்புல. நான் பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோவை வச்சுட்டு எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல பாத்தீங்கன்னா தப்பிச்சிருவேன். இந்த ஒரு இடத்துல என் மைண்ட் செட் என்ன இருந்துச்சு பாத்தீங்கன்னா ஜீப் இல்லைன்னா பைக் ஏதாச்சும் வந்து கிடைச்சிச்சுன்னா வந்து ஸ்மூத்தா பண்ணிடலாம்னு நினைச்சேன். எனிமி எல்லாம் பட்டானுங்க. ஆனா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கில்லாம் முக்கியம் இல்ல, நம்ம வந்து போய் தான் அடிக்கணும்னு பாத்தீங்கன்னா இருக்கிற ஆட்டோவை வச்சே பாத்தீங்கன்னா வளாத்திக்கிட்டு இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா முட்டை சந்தில போய் முட்டை கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஃப்ரீயான இடத்துல வந்து ஜோன் சர்வே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜோனையும் பார்த்துட்டு பாத்தீங்கன்னா கேப்டன் சைடு வந்து போலாம்னு சொல்லி முடிவு எடுத்து பாத்தீங்கன்னா அந்த சைடும் போனேன். இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஆட்டோலாம் வந்து சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பக்கத்துல லாம்பர்கினி இருக்கும். அதை எடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஜோன் சர்வே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது ஒரு டோர்னமெண்ட் மேட்ச்னால பாத்தீங்கன்னா வந்து காயின் வந்து அவ்வளவுக்கா எனக்கு முக்கியமா படல. கொஞ்சம் காயினை பிடிச்சிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா சர்வே பண்ணலாம் அப்படின்னு தான் எனக்கு ஐடியா. எங்கல பாத்தீங்கன்னா அங்கங்க எனிமி வந்து வண்டி தான் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்னைய மாதிரியே பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஒரு மேட்சை பாத்தீங்கன்னா ஜோன் சர்வே பண்ணாங்க. இதனால எல்லாம் ஏன் வண்டியை சுத்துறாங்கன்றது வந்து நல்லாவே தெரியும். ஏன்னா வந்து வண்டியில சுத்தினா மட்டும்தான் சர்வே ஆகவே முடியும். ஒருத்தர் ஏற முடியாம பாத்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து போய் அடிக்க முடியாது. ஏன்னா எக்கச்சக்கமான வந்து பாத்தீங்கன்னா கடைசி ஜோன்ல வந்து சுத்தும். அதனாலே பாத்தீங்கன்னா வந்து வண்டியிலே ஏத்தி நம்மளுக்குள்ள நிறையவே வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு இடத்துல வந்து தெளிவான ஜோன் சர்வேரா இருந்தா என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா ஜோனுக்குள்ள மட்டும் தான் சுத்துவான். ஏன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் ஜோன் தேர்ட் ஜோன் வந்து அவ்வளவுக்கு பவர் ஜோன் கிடையாது. எனக்கு பாத்தீங்கன்னா ஜோனை பத்தி ஓரளவு நல்லாவே தெரியும். எப்ப வந்து ஜோன் அடிக்கும் எப்ப வந்து ஜோன் அடிக்காது. முதல் 2 ஜோனுக்கு என்னோட ஐடியா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் மட்டும் அதிகமா ஆச்சுன்னா வந்து ஜோன் என்ட்ரி போட்டு திரும்பி ஜோனுக்குள்ள வரதான் என்னோட பிளான். மட்டும் இல்லாம இன்னொரு ஸ்ட்ராட்டஜியுமே பண்ணிருப்பேன். ஜோன் ஒட்டி வரப்பே ஜோனு கிட்டவே வந்து நான் போயிருப்பேன். எதுக்காக இந்த ஒரு இடத்துல நான் அப்படி பண்ணேன், என்கிட்ட பாத்தீங்கன்னா லாம்பர்கினி மட்டும் தான் இருக்கும். ஒருவேளை நான் சென்டர் ஜோன் போனா அட்டாக்கிங் சில பேர் இல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜோன் சரி வந்து அவ்வளவுக்கா வந்து தெரியாதனால அவங்க பாத்தீங்கன்னா அட்டாக்கிங்ல வந்து வின் பண்ணணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி 0 கில்ல பூயா அடிச்சு பிரைஸ் ஃபுல் தர மாதிரி டோர்னமெண்ட்ல வந்து நீங்க அதிகமா வந்து ஜோன் சரி பண்றத ரொம்ப மஸ்டா இருக்கும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட விஆர்எஸ் ப்ரோ பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 0 கில்ல வந்து பூயா அடிச்ச பிரைஸ் ஃபுல் வந்து தர மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு மேட்ச்ல பாத்தீங்கன்னா அன்லிமிட்டட் சூப்பர் மெடிக்கெட் இருந்துச்சு. ஆக்சுவலா அப்டேட்லாம் வந்து வேற இப்பதான் வந்து அப்டேட்லாம் வந்து மாத்திட்டாங்க. 4 சூப்பர் மெடி தான் வைக்கிற மாதிரி. அதெல்லாம் விடுங்க. இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா நான் ஜோனுக்குள்ள மட்டும் தான் தெரியுறேன். நல்லா பாத்துக்கோங்க. ஜோன் பாத்தீங்கன்னா அங்கிட்டு இருக்கு. நான் பாத்தீங்கன்னா ஜோன் ஒட்டியே வந்து போய்கிட்டு இருக்கேன். அப்படியே பாத்தீங்கன்னா காயின் இருந்துச்சு அப்படியே பிடிச்சிட்டு இருக்கேன். இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா என்கிட்ட 1500 காயின் மட்டும் தான் இருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 ஜோன் பாத்தீங்கன்னா அவ்வளோக்கா அடிக்காது. அதனாலே பாத்தீங்கன்னா நான் ஜோனுக்குள்ள வந்து தான் தெரிஞ்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம அப்பப்போ ஏன் காயின் பிடிக்கிறேன்னா இந்த ஒரு அப்டேட்ல பாத்தீங்கன்னா ஒரு காயினுக்கு 2 சாதா மடி வந்து கொடுப்பாங்க. நம்ம வந்து சாதா மடி வந்து எடுக்கவே தேவை. அதனாலே பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளோக்கா வந்து பிரச்சனை இருந்திருக்காது. எனக்கு பாத்தீங்கன்னா காயினை வந்து பிடிச்சாலே போதும் எனக்கு மெடிக்கெட் ஏறும். இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு பாத்தீங்கன்னா 1500 காயினை வச்சு பாத்தீங்கன்னா எனக்கு தேவையான வெஸ்ட் கன்னு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூப்பர் மீடியா வந்து நான் இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு தேவையான லூட் எல்லாம் கிடைச்சிரும். எனக்கு தேவையான வெஸ்ட் ஹெல்மெட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கன் எல்லாம் கிடைச்சிரும். இப்போ பாத்தீங்கன்னா செகண்ட் ஜோன் முடிஞ்சு தேர்ட் ஜோன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதனாலே பாத்தீங்கன்னா நான் வந்து ஜோன் என்ட்ரி வந்து போட போறேன். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஜீப் பைக் மான்ஸ்டர் ட்ரக் அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. லாம்பர்கினியை வச்சு மட்டுமே பாத்தீங்கன்னா ஜோன் சரி பண்ணிருப்பேன். போற வழியில இந்த மாதிரி ஒரு வண்டி எல்லாம் கிடைக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த வண்டியும் பாத்தீங்கன்னா எனிமி வந்து புகைச்சு வச்சிருப்பாங்க. அதனாலே பாத்தீங்கன்னா திரும்படியும் பாத்தீங்கன்னா ஜோன் சரி வந்து லாம்பர்கினிலே வந்து பண்ணிருப்பேன். இந்த ஒரு இடத்துல தேர்ட் ஜோன் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா வந்து பவர் ஜோன். அதனாலே பாத்தீங்கன்னா ஜோன் என்ட்ரி போட்டு திரும்படியும் பாத்தீங்கன்னா ஜோனுக்குள்ள போயிருவேன். இந்த ஒரு மெத்தட்ல பாத்தீங்கன்னா மொத 3 ஜோனுக்கு பாத்தீங்கன்னா ரெகுலரா பண்ணனால பாத்தீங்கன்னா எனிமிட்ட இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிரச்சனையே வரல. நான் பாத்தீங்கன்னா ஈஸியாவே கடந்தேன். இப்போ பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இந்த லாம்பர்கினி பாத்தீங்கன்னா கடைசி ஜோன்ல பாத்தீங்கன்னா ஈஸியா புகைச்சிருவானுங்க. அதனாலே பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா வண்டி தேடுவேன். அதனால எனக்கு வந்து சில இடத்துல வந்து கிடைக்காது. லாம்பர்கினியோட இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஓரளவு தாங்குனால அந்த வண்டி கீழே போட்டுட்டு இந்த ஒரு வண்டியை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா 6ஆம் நம்பர் வந்து பவர் ஜோன். அதனாலே பாத்தீங்கன்னா வேகமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டக்குன்னு பாத்தீங்கன்னா ஜோனுக்கு வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா திரும்படி ஜோன் என்ட்ரி போட்டு திரும்பி ரிப்பீட் போலாம். ஆனா நான் போன இடத்துலயே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வண்டி பாத்தீங்கன்னா வந்து சுத்திக்கிட்டு தெரியும். முழுசா பவர் ஜோன் வர வரையும் பாத்தீங்கன்னா நான் வந்து திரும்படியும் பாத்தீங்கன்னா ஜோனுக்குள்ள வந்து ரிப்பீட் வந்து போயிருவேன். கீழே பாத்தீங்கன்னா நம்பர் 6 வர வரையும் பாத்தீங்கன்னா நான் வந்து ஜோனுக்குள்ள இருக்கலாம். அதனால பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா இந்த ஜோனுக்குள்ள வந்து நான் சர்வே பண்ண ஆரம்பிச்சிருவேன். நம்பர் 6 மட்டும் முக்கியம் கிடையாது. ஜோன் நின்றாலுமே பவர் ஜோன் ஆயிரும்.
ஆயிரும். அதனாலே பாத்தீங்கன்னா என்கிட்ட பாத்தீங்கன்னா 900 காயின் இருக்கும். அந்த காயினை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பெட்டியில இருந்து கொஞ்சம் லூட் எடுத்துக்குவேன். இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா MP5 3 சிப் எல்லாம் கிடைக்கும். லாஸ்ட் ஒன்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து வண்டி எடுத்து திரும்படி வந்து ஜோனுக்குள்ள போயிருவேன். இன்னும் கொஞ்ச நேரம் இந்த ஜோன்ல இருந்திருந்தேன்னா வந்து கண்டிப்பா வந்து டெத் ஆயிருப்பேன். ஜோன் வந்து நின்றுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா பவர் ஜோன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா சாதா மடி நிறைய போட்டேன். கடைசியில பாத்தீங்கன்னா சூப்பர் மடி போட்டு ஜோனுக்குள்ள வந்து இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் பாத்தீங்கன்னா வண்டியில வந்து சுத்துறானுங்க. இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா வண்டியில இருந்தா மட்டுமே பாத்தீங்கன்னா வந்து ஸ்டே பண்ண முடியும். அதை பொட்டல்ல வந்து அட்டாக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இத்தனை வண்டியில ஒரு வண்டி ஏத்தனா கூட பாத்தீங்கன்னா ஈஸியாவே நம்மள வந்து கொன்றுவானுங்க. இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கில்லு கூட வந்து காட்டுனா அடிக்கவே இல்லை. ஒண்ணு மட்டும் நல்லாவே தெரியுது, கில் அடிக்கணும் வேற என்னமோ பண்ணணும்னு சொல்லிட்டு வண்டி விட்டுறேன்னா பாத்தீங்கன்னா ஈஸியா கொன்றுவானுங்க. அதனாலே பாத்தீங்கன்னா வண்டியிலே சுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தெரிஞ்சு முடிஞ்சளவு இந்த ஒரு இடத்துல நான் என்ன பண்ணேன்னா என் வண்டி எதுலயும் முட்டாம கொள்ளாம பாத்தீங்கன்னா தெரிஞ்சு. ஆனா நிறைய பேர் வந்து என்ன முட்டனானுங்க. இருந்தாலும் நம்ம வந்து வாண்டடா இருந்து முட்டக்கூடாது. அதனால ஓரளவு பாத்தீங்கன்னா முட்டாம கொள்ளாம விளையாண்டேன். இருந்தாலும் பாத்தீங்கன்னா வேணா பிடிச்சவனுங்க என்னை வந்து முட்டுறானுங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என் வண்டியை பாத்தீங்கன்னா ஓரளவு டேமேஜ் இல்லாம பாத்துக்கணும். ஏன்னா கடைசி ஒன்று பாத்தீங்கன்னா எவன் எப்படி முட்டுவானே தெரியாது. நம்மளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வண்டி இல்லைன்னா வந்து கீழே இறங்கினவங்கன்னா வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்ப நிலைமையை பாருங்க. இப்ப 2 பேர் வந்து சண்டை போறானுங்களா, அவங்கள பாத்தீங்கன்னா வண்டியிலே வந்து கில் பண்ணிடுவானுங்க. ஈஸியா பாத்தீங்கன்னா ஈஸியா அடிக்கிறாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கில் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உறுத்துச்சு கண்ணுக்கு. ஆனா பாத்தீங்கன்னா என் மைண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா வண்டியெல்லாம் சுத்தினே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் பாத்தீங்கன்னா வண்டியில முட்டிட்டு தெரிஞ்சாங்க. இனி இந்த ரவுண்ட்ல இருந்தா நம்ம வண்டியை கொளுத்திடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தனிப்பட்டது பாத்தீங்கன்னா எனிமி இல்லாத இடத்துல பாத்தீங்கன்னா சின்ன ஒரு ரவுண்டுக்குள்ள பாத்தீங்கன்னா சுத்த ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா என் மைண்ட் செட் என்னன்னு பாத்தீங்கன்னா என் வண்டியை வந்து காப்பாத்துறதுதான். இப்பயே பாத்தீங்கன்னா செம டேமேஜ் ஆயிடுச்சு. லைட்டா அடிச்சா கூட புகஞ்சிரும். அப்படி புகஞ்சிருச்சுன்னா பாத்தீங்கன்னா என் வண்டியிலே பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து நீ கொன்றுவானுங்க. இப்படியே எப்படியாச்சும் ஒப்பேத்தி வந்து அடிச்சிடலாம் அப்படின்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா என் வண்டியை குறி வச்சு பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து டேமேஜ் பண்ணிடுவான். லைவ் பாத்தீங்கன்னா 7 இருக்கும். டாப் 4 வந்தாதான் பிரைஸ். சரி எப்படியாச்சும் ஒப்பேத்தி ஓரளவு பண்ணிடலான்னு பார்த்தா அதுக்குள்ளயும் பாத்தீங்கன்னா ஒரு மான்செட் இருக்கு பாத்தீங்கன்னா என்ன வந்து இடிச்சு பாத்தீங்கன்னா என் வண்டியை வந்து கொழுந்து விட்டு எரிஞ்சிடும். ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு வேற வழியே இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா சுத்தி குளோவல் போறதான் வழி. ஏன்னா பாத்தீங்கன்னா வெளியே போனா ஈஸியா வந்து வண்டியில ஏத்தி கொண்டுருவானுங்க. கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா ஜோன் வந்து நெருங்க ஆரம்பிச்சு. அந்த நேரம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் கண்ணு எடுத்து என்ன வந்து தவி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா செத்தண்டா நினைச்சதுக்குள்ள பாத்தீங்கன்னா லாங்ல இருந்து வேற ஒருத்தையும் பாத்தீங்கன்னா அந்த எனிமி வந்து அடிச்சிருவான். இதனால பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லதா போச்சு. இப்போ டாப் 4 வந்த 4 பேத்துக்குமே பிரைஸ் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா கம்மி பிரைஸ் இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம எப்படியாச்சும் டாப் 1 அடிச்சு போய் அடிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் விளையாண்டுருப்பேன். இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஜோனு கிட்ட வர அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு எனிமி இருப்பான். அவனை அடிச்சு பாத்தீங்கன்னா மான்சருக்கு பறக்க விட்டுருவான். அதே சாக்குல பாத்தீங்கன்னா நான் வந்து அடிச்சு கொஞ்சம் பாத்தீங்கன்னா டேமேஜ் கொடுப்பேன். பாத்தீங்கன்னா உள்ள வருவான். ஆனா அந்த மான்சருக்கு காரன் பாத்தீங்கன்னா ஏத்தி அவனை பாத்தீங்கன்னா கில் பண்ணிடுவான். இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா மான்சருக்கு ஏத்த வருவான். வர இருந்தனால வந்து தப்பிச்சு. அதனால பாத்தீங்கன்னா மான்சரக்கார மேல ஏறி பாத்தீங்கன்னா ஜோனுக்குள்ள வந்து சர்வே பண்ண ஆரம்பிச்சிருவேன். கீழ இருக்க இறங்கி பாத்தீங்கன்னா பைக்காரனை கொளுத்தி விட அவன் பாத்தீங்கன்னா என்ன அடிக்க ஆரம்பிச்சிருவான். அப்படியே வண்டியில ஏறதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த 2வது ஒருத்தனை பாத்தீங்கன்னா வண்டியில ஏத்தி இவன் பாத்தீங்கன்னா கொன்றுவான். இப்போ பாத்தீங்கன்னா ஒன்வே சிச்சுவேஷன் வேற ரைப்ரோ ரியாக்ஷனோட பாத்தீங்கன்னா இருக்கு. என்கிட்ட பாத்தீங்கன்னா மெடிக்கெட் வந்து சுத்தமா கிடையாது. அவன்கிட்ட பாத்தீங்கன்னா மெடிக்கெட்ல இருக்கும் போல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மான்சருக்கு எடுத்து ஒரு ரவுண்ட் போகும். ஒரு இடத்துல என்கிட்ட பாத்தீங்கன்னா மெடிக்கெட் எல்லாம் தீந்துரும். வேற வழியே இல்லாம பாத்தீங்கன்னா இறங்கி வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவேன். எப்படியோ பாத்தீங்கன்னா மான்சருக்கு எல்லாம் கொளுத்துவேன். ஆனா அக்யூரசி இல்லாம பாத்தீங்கன்னா என்னால ஜெயிக்க முடியல. கடைசியில பாத்தீங்கன்னா கிறிஸ்டோபர் வந்து வின் பண்ணிடுவாரு. ஃபர்ஸ்ட் மான்சருக்கு எடுத்தவரு கடைசி வரையும் மான்சருக்கு வந்து தக்க வச்சு கடைசியில வின் பண்ணிடுவாரு. ஏன்னா இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா என்னால பூயா அடிக்க முடியலனால என்னால பாத்தீங்கன்னா ஒரு பிரைஸ் மூலம் வந்து அடிக்க முடிஞ்சு. ஒருவேளை முந்தின மாதிரி பூயா அடிக்கிற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து மெடிக்கெட் போட்டு பூயா அடிச்சிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒருவேளை 0 கில்ல வந்து பூயா அடிச்சு சர்வே பண்ணி பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஜோன் சர்வே பண்ணி ஜெயிக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவு நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவு வந்து பூயா அடிக்க ட்ரை பண்ணுங்க. கடைசியில வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா 150 ரூபாய்க்கான ரெடிமே வந்து கொடுத்திருக்காரு. செகண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 150. ஓகே இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து நம்ம சேனல்ல வரும். முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணிட்டு பாருங்க. பை கைஸ்.